ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மதியம் என்ன சமையல் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் பீட்ரூட் பொரியல், முள்ளங்கியும் சவுச்சவும் போட்டு சாம்பார். வாங்க முதல்ல தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். ரைஸ்க்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தாளிப்புக்கு வரமிளகா, இந்த சாம்பாருக்கு தக்காளி, பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், பூண்டு, முள்ளங்கியும் சவுச்சவும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு தேவையானது பண்ணிடலாம். வடைச்சட்டி காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரியலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். இப்போது இந்த சைடு குழம்புக்கு சட்டி வச்சுருக்கு. குழம்புக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. பொரியலுக்கு கடுகு போட்டுக்கலாம். உளுந்து, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். சோம்பு 2 போட்டுக்கலாம். கடுகு எல்லாம் பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா வணக்கிக்கலாம். வணங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிக்கலாம். இந்த சைடு குழம்புக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் போட்டுக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமும் வெட்டி வச்சு அந்த ஒரு பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. லைட்டாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வச்சா காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். வணக்கினதும் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். பீட்ரூட் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ பொரியலுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணியாச்சு. சாம்பார் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணக்கிக்கலாம். இந்த சைடு சாம்பாருக்கு வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இன்னொரு அடுப்பில் நம்ம காய் வணக்கிக்கலாம். அவ்வளோதான். பொரியலுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே சாம்பாருக்கு தேவையான காயை நல்லா வணக்கிக்கலாம். இதை தூக்கி இந்த இடத்துல மாற்றி வச்சுக்கலாம். இப்போது பொரியலை தூக்கி இந்த இடத்துல வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி சாம்பாருக்கு இதில் இருக்குது. இப்போ இதில் வந்து காய் வணக்கிக்கலாம். சாம்பாருக்கு தேவையானது ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுருக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் காய் ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வணக்கிக்கலாம். லைட்டாக காய் வணங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வணங்குற கேப்பில் அரிசி கழுவிக்கலாம். கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அரிசி கழுவியாச்சு. சாப்பாட்டுக்கு தேவையான அளவு சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்து வச்சாச்சு. தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு. இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காய் வந்ததும் அந்த அடுப்பில் தூக்கி சாப்பாடு வச்சிடலாம். விசில்லாம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். காய் வணங்கிருச்சு. இப்போது சாப்பாடு தூக்கி வச்சிடலாம். விசில் செக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இது தக்காளி இது வெங்காயம் வணங்கிருச்சு. இது சாம்பாருக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பருப்புக்கு மஞ்சள் போட்டனால நம்ம போடல. மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன். மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ காய் தூக்கி கொட்டிடலாம். இப்போ காய் கொட்டியாச்சு. காய் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சது. இப்போது பருப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது பருப்புக்கு தேவையான சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பொரியல் என்னாச்சுன்னு பார்க்கலாம். பொரியல் அதுக்குள்ளே இதாகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தண்ணி ட்ரை ஆனதும் தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்படி வேறு கிரேப்ஸ் கேட்டான். கழுவி கொடுத்தாச்சு. உட்காந்து சாப்பிடுங்க தேசு. தெரியல, பாப்பா வேறு அழுதுட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு அதுக்குள்ளே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ரெடியாக வச்சு வச்சிடலாம். பொரியலுக்கு தேங்காய் போட்டால் இப்போ வெயில் காலத்துக்கு கெட்டு போயிடும். கொஞ்சம் நேரம் கூட வைக்க முடியாது. ஈவினிங் ஆகிறப்ப கெட்டு போயிடும். அதனால் நாங்கள் முட்டை போட்டிருக்கோம். நாங்கள் மேக்ஸிமம் பொரியலுக்கு வந்து முட்டை ஆட் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாம்பாருக்கும் என்ன பண்ணுங்கள், லைட்டாக புளியை வந்து கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கோங்க.
ஏன்னா இப்போ வெயில் காலம்ல அவ்வளோக்கா குழம்பெல்லாம் தாங்காது. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான பீட்ரூட் முட்டை பொரியல் தயார். வாங்க சாப்பிட்லாம். மறக்காமல் ஜேசன் டெசினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.